ஹாய், வெல்கம் டு ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே. நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு ரெஃப்ரெஷிங் வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ். நான் இப்போ சொல்ல போகிற ட்ரிங்க்கு சுட சுட ஹாட் வாட்டரில் காலையில் குடிப்போம். ஆனால் அதை குடிக்கும் போதே நமக்கு நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஆமாங்க, க்ரீன் டீ. எனக்கு தெரிஞ்சு ஃபேஷனுக்காக க்ரீன் டீ குடிக்கிறதுக்கு இருக்காங்க, இல்லை ட்ரெண்டில் இருக்கேன் நானும் அப்படின்னு சொல்கிறதுக்கு க்ரீன் டீ குடிக்கிறவங்க இருக்காங்க. இல்லை நான் ரொம்ப கான்ஷியஸுங்க, நான் வெயிட் லாஸ் பண்ணுவேன், ஐ ஒன்லி ட்ரிங்க் க்ரீன் டீ அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் வெரி வெரி ரேர்லி பீப்புள் என்ஜாய் க்ரீன் டீ அண்ட் ட்ரிங்க். நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் க்ரீன் டீ கிடைக்கிறதுக்காக நான் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி இப்படி வச்சுட்டேன். ஓகே, ஸோ இதை நான் ஒரு 1 hour ஆச்சு மீடியம் சூடில் இப்படி வச்சுட்டேன். ஸோ ஏற்கனவே இந்த எசன்ஸ்லாம் உள்ளே போய் நல்லா இறங்கிடுச்சு. ஆனால் நான் இதை சூடாக குடிக்க போகிறதில்ல. ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ஆட் சம் வாட்டர். ஓகே, இதில் வாட்டர் ஆட் பண்ணி நான் என்னோட பிளெண்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த லாஸ்ட் ட்ரிங்க் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நியூட்ரி புல்லட் அப்படின்னு ஒரு பிளெண்டர் இது. ஸோ இந்த பிளெண்டரில் பாருங்கள், நான் இதை நல்லா இப்படி ஸ்குவீஸ் பண்ணி இது ஃபுல்லாக இதோட நான் ஏன் 2 எடுத்திருக்கேன்னா, எனக்கு ஒன்று சிலப்போ எனக்கு பத்த மாட்டேங்கிறது, ஏன்னா டைல்யூட் ஆகிடும் இல்லையா நம்ம ஐஸ் எல்லாம் போடும்போது. ஸோ ஐ எம் கோயிங் டு புட் திஸ். ஓகே, அண்ட் எப்போவுமே மார்னிங்கில் சாப்பிட்றதா இருந்தாலும் க்ரீன் டீ வித் ஹனி அண்ட் லைம் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஸோ அதே தான் நான் இதுலேயும் போட போகிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் புட்டிங் சம் ஹனி, ஹாஃப் லைம், அப்படியே அதில் நான் ஸ்குவீஸ் பண்ணிக்க போகிறேன். If you want, you can add one small ginger. Ginger is very 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 good for digestion. சுக்கு அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் தெரியுமா, ட்ரைடு ஜிஞ்சர். அதை வச்சு நம்ம உங்களுக்கே தெரியும், சுக்குமல்லி காஃபி நம்ம குடிப்போம், அதே மாதிரி ஜிஞ்சர் டீ குடிப்போம். இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் டைஜஷன் அண்ட் வெயிட் லாஸ். ஸோ நான் இந்த குட்டியாக ஒரு இஞ்சியும் போட்டுக்க போகிறேன். இஞ்சி போட்டுட்டு, எப்போவுமே க்ரீன் டீயில் நம்ம ஐஸ் ஆட் பண்ண மாட்டோம், ஆனால் இதில் நான் ஐஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் ஐஸ் எடுத்திருக்கேன். அது கோல்டு வாட்டரில் பண்ணாததுனால இப்போ நான் 2-3 ஐஸ் போட்டால் தான் நல்லா எனக்கு பிளெண்ட் ஆகும். ஐஸ் உங்கள் தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை போடுறேன் பாருங்க. இது மேலே நான் ஐஸும் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் க்ரீன் டீ எங்கேயாவது சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போது எனக்கு இந்த சீசனில், பிகாஸ் ஐ எம் ஹேவிங் லாக்டவுன், எனக்கு ஆரஞ்சஸ் கிடைக்கல. ஆரஞ்சு உங்களுக்கு ஒரு ஃபுல் ஆரஞ்சு கிடச்சி, அது உங்களால், அதாவது சாத்துக்குடியோ ஆரஞ்சோ உங்களுக்கு கிடச்சி, அதை நீங்கள் புழிஞ்சு இதுக்குள்ளே போட முடிஞ்சால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த க்ரீன் டீ அந்த ஓவராக அந்த க்ரீன் டீ நம்மளுக்கு ஒரு கசப்பு இருக்கும் இல்லையா, அது இருக்காது. லெமன், ஒரு ஃபுல் லெமன் இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களோட தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. நான் ஹாஃப் ஸ்குவீஸ் ஆஃப் லைம் தான் போட்டிருக்கேன். ஜென்ரலாக நான் அது போடும்போது ஆரஞ்சும் போட்டு குடிப்பேன். அதே மாதிரி ஹனி நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், குட்டி ஸ்பூனில். உங்களுக்கு வேணும் கொஞ்சம் தித்திப்பாக வேணும்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் ஹனியோ 3 ஸ்பூன் ஹனியோ போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, நான் எப்படி பண்ணிப்பேனோ கொடுத்துருப்பீங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹனி போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா லைம் போட்டுக்கலாம், நீங்கள் ஆரஞ்சு போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே ஆரஞ்சு ஆட் பண்ணுவேன், ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணி இந்த டேஸ்டியாக நீங்கள் பண்ணும்போது இந்த க்ரீன் டீயை குடிக்கிறோங்கிற ஃபீலிங்கே இல்லாமல், க்ரீன் டீ பிடிக்காதவங்களுக்கும் சொல்கிறேன், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள ட்ரிங்கை நீங்கள் மெதுவாக குடிக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் இட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் யோர் ஸ்கின், ஃபார் யோர் ஹேர், ஃபார் யோர் ஐ. நம்ம ரொம்ப நல்லது இது. அண்ட் இட்ஸ் வெரி வெரி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், பிகாஸ் ஐ ரியலி என்ஜாய் இட். நெக்ஸ்ட் ட்ரிங்க் நம்ம மோர், பட்டர் மில்க். நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் பட்டர் மில்க் சூடான டைமில் சாப்பிட்டா நம்மளுக்கு சூடு தணிக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் வெயிட் லாஸ்க்கு எவ்வளோ நல்லது தெரியுமா?
ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, உங்களுக்கு தெரியும் அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, லாக்டிக் ஆசிட் இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ப்ளீச்சிங்க்கு யூஸ் பண்ணாலும், அதாவது மாஸ்கில், இல்லைனா நான் வந்து பாலை யூஸ் பண்ணாலும், இது ரெண்டுத்துக்குமே லாக்டிக் ஆசிட் இருக்குது. ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கேன். அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டர், அண்ட் இதில் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால நமக்கு இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஹோல் டே. இது எல்லாமே ரொம்ப நல்லது. அண்ட் இதில் சாதாரண இப்போ தயிர் இருக்கு இல்லையா, தயிரை என்ன பண்ணியிருக்கேன்னா நான் கடைஞ்சி இப்போது மோராக வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கடைஞ்சிப்பேன். நம்மளுக்கு மத்து இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கடைஞ்சிக்குங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். அண்ட் கொஞ்சம் ஃபேட் இருந்தால் நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போ இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணிப்பேன்னா, இதுதான் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ நான் வந்து முதல்ல அந்த மோரை இதில் போட்டுட்டு, நீங்கள் தயிராக போட்டுக்கிறீங்கன்னா தயிராக போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அதை கடைஞ்சி எடுத்து போட்டிருக்கேன். அதில் நான் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு 1-2 கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கிறேன். அண்ட் 1-2 கருவேப்பிலை. நிறைய பேர் வந்து மிளகா எடுத்து போடுவாங்க. நான் வந்து மிளகா போட்டுக்க மாட்டேன், எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும். நான் வந்து வெந்தயம் போட்டுப்பேன். நம்மள்ட்ட இருக்கு இல்லையா, நம்மளோட வெந்தயம் இருக்கு இல்லையா, அந்த வெந்தயத்தை எடுத்து நான் போட்டுப்பேன். எனக்கு வந்து எஸ்பெஷலி வந்து கோல்ட் சீசன் அவாய்ட் வேணால் பண்ணுங்க. ஆனால் சம்மருக்கு வந்து வெந்தயம் அவ்வளோ நல்லது. நான் வந்து பழைய சாதத்துலேயே வந்து வெந்தயத்தை நைட்டில் ஊற வச்சு நான் வந்து சாப்பிட்றவன். எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஹீட்டான பாடி. ஸோ நிச்சயமாக நான் வெந்தயம் போட்டுப்பேன். அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஜீரகம் எடுத்து போடுவேன், கியூமின் எடுத்து போட்டுப்பேன். அண்ட் எனக்கு இஞ்சி ரொம்ப பிடிக்கும், அதனால ஒரு சின்ன பீஸ், ஜாஸ்தி போடாதீங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாக போடுங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மோராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து லெமன் போட்டுக்காதீங்க. இல்லைனா நான் வந்து ஒரு ஸ்க்வீஸ் ஆஃப் லைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று முக்கியமாக ஒன்று நான் போடுறது வந்து பெருங்காயம் வந்து நான் நிச்சயமாக போடுவேங்க. நான் பெருங்காயம் பாருங்கள், நம்ம பெருங்காயம் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். பெருங்காயம் ஒரு சிட்டிகை பெருங்காயம் நான் எடுத்து போடுறேன். ஸோ நீங்களும் வந்து பெருங்காயம் எடுத்து போடுங்க. அதே மாதிரி உப்பு தேவைக்கேற்ப இப்படி உப்பு போட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்படி போட்டுட்டு அதே மாதிரி நம்ம அடித்து நம்மளும் வந்து குடிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியாது, இந்த சூடை தவிர இதில் வந்து அவ்வளோ அவ்வளோ நல்லது ஃபார் வெயிட் லாஸ். நான் வந்து நிறைய இதை குடிச்சிருக்கேன். எஸ்பெஷலி சம்மரில் நான் வந்து லோட்டாவாக குடிப்பேன். நான் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுப்பேன், இல்லாட்டி வெளியில் வச்சுன்னு கூட அப்பப்போ நான் அதை குடிச்சிட்டே இருப்பேன். இந்த மாதிரி அரிச்சிக்குங்க. ஸோ தட் அந்த இஞ்சி பீஸு கொத்தமல்லி பீஸ் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது. ஐஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டு குடிக்கிறதுக்கு. எனக்கு எல்லாத்த விட மோர் குடிச்சு ஐ கேன் லைக் லோட்டாவாக மோர் குடிச்சு நான் வந்து அப்படியே இருந்துடலாம், ஹோல் டே இருந்துடலாம். அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு பிடிக்கும். என் வீட்டில் இதுக்குன்னே எனக்கு ஒரு பட்ட பெயரெல்லாம் இருக்குது, மோர் குடிச்சே வாழ்ந்துருவா அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் ஐ டோன்ட் கேர். எனக்கு இவ்வளோ நல்ல மோர் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், என்னோடய ஹோல் டே இஸ் ஓவர். ஸோ நான் இந்த மோரை குடிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் வந்து பாக்கி இது இன்னும் ஷூட் முடிச்சுட்டு ஐம் கோனா ஜஸ்ட் ட்ரிங்க் திஸ் மோர் அண்ட் ஹாப்பியாக இருக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த 2 ட்ரிங்க்கில் எது நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு எது பிடிச்சது பாருங்கள். க்ரீன் டீ கோல்டாக பிடிச்சதா, இல்லை மோர் நீங்கள் எப்போவுமே வீட்டில் பண்ணிட்டு இருப்பீங்க, நான் போட்ட இன்க்ரீடியன்ட்லாம் போடுறீங்களா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது போடுறீங்கன்னா சொல்லுங்கள், உங்கள்கிட்ட நான் கற்றுக்கிறேன். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இது ரெண்டுமே வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ். ஸோ நீங்கள் வந்து இது நல்லா ஒரு ½ அன் ஹவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா ஒரு இல்லாட்டி காலையில் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் ஐம் வெயிட்டிங் ஃபார் யோர் கமெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இதை நான் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூ செட் இட்ஸ் மை வே. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மீ ஆன் ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே. லவ் யூ ஆல்.